Hey guys, welcome back to Adi Explain. Same பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் LSTMs பற்றி பார்க்க போகிறோம். லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. ப்ரீவியஸ் வீடியோவில் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த டீப் லேர்னிங் சீரிஸ். நீங்கள் இந்த டீப் லேர்னிங் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ RNN பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து LSTM வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி ஏன் LSTM வந்து RNNோட பெட்டராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு RNN பற்றி தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். RNN பற்றி தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. LSTM பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு RNNக்கும் LSTMக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் LSTM யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி வந்து LSTM வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போது LSTMனா என்ன? LSTM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ இங்கே டெஃபினேஷன் இங்கேயே இருக்குது பாருங்கள் பேசிக்காக. ஸோ இட்ஸ் a special type of recurrent neural network designed to handle sequences like text, speech or time series. பேசிக்காக நம்ம இந்த LSTM, RNN இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு டைம் டிபெண்டன்ட் டேட்டா இருக்குது அப்படின்னா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் டோக்கன் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும், இல்லை ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ஸ்டாக் ப்ரைஸ் என்னவாக இருக்க போகுது இன்னொரு 30 days கழிச்சு அப்படிங்கிற இந்த மாதிரி டைம் டிபெண்டன்ட் டேட்டாவெல்லாம் நம்ம வந்து டைம் டிபெண்டன்ட் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த LSTM, RNNs எல்லாம் யூஸ் பண்ணுறோம் பேசிக்காக, ரைட்? அண்ட் why do we need LSTM? எதுக்கு வந்து நம்மளுக்கு LSTM தேவை? ஸோ LSTM எதுக்கு தேவைன்னா மெயினான ரீசன் என்னென்னா RNNல வந்து சில ட்ராபேக்லாம் இருந்துச்சு. அந்த ட்ராபேக் எல்லாத்தையுமே வந்து LSTM வந்து ஓரளவு வந்து இது வந்து அந்த ட்ராபேக்கை வந்து குறைச்சிருக்கு. அதாவது LSTM வந்து RNNோட பெட்டராக இருக்குது, ரைட்? அதனால தான் வந்து நம்மளுக்கு LSTM வேணும். என்னென்ன பிரச்சனை வந்து இது சால்வ் பண்ணியிருக்குதுன்னா, ஒன்று வந்து லாங் டேர்ம் டிபெண்டன்சி. பேசிக்காக லாங் டேர்ம் டிபெண்டன்சின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் வந்து RNN மேலே வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, ரைட்? ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் வச்சு அந்த பேராகிராஃபில் ஒரு 50 வேர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 50 வேர்டு நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணும்போது இந்த வேர்டு வந்து அதிகமாக இந்த சென்டென்ஸோட லென்த் அதிகமாக இந்த முன்னாடி வந்து அந்த சென்டென்ஸ் என்னென்ன வேர்டு வந்துச்சு, லைக் என்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து அது மறந்துடும். அதான் வந்து லாங் டேர்ம் டிபெண்டன்சி. ஸோ இந்த லாங் டேர்ம் டிபெண்டன்சியை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு LSTMல வந்து ஒரு மெமரி காம்போனன்ட் இருக்குது, ரைட்? அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து LSTM சால்வ் பண்ணுது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, RNNல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ வேனிஷிங் கிரேடியன்ட் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் RNN வீடியோவில். சிம்பிளாக சொல்லணும்னா வேனிஷிங் கிரேடியன்ட்னா என்னென்னா, நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணுவோம் தெரியுமா? ட்ரெயின் பண்ணும்போது பேக் ப்ரொபகேஷன் நடக்கும். அந்த பேக் ப்ரொபகேஷன் நடக்கும் போது அந்த வெயிட்ஸ் வந்து மறைஞ்சிடும், வேனிஷிங் கிரேடியன்ட். அதுவே எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட்னா நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணும்போது பேக் ப்ரொபகேஷனில் அந்த கிரேடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூ ஆகி வெயிட் எல்லாமே வெடிச்சிடும், எக்ஸ்ப்ளோட் ஆகிடும், பேசிக்காக அதிகமாகிடும், ரொம்ப வேல்யூஸ் அதிகமாகிடும். அதனால வந்து மாடல் வந்து ஸ்டேபிளாக ட்ரெயின் ஆகாது. ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் இருந்துச்சு RNNல. ஸோ அந்த ப்ராப்ளமுமே வந்து இங்கே ஓரளவு சால்வ் ஆகுது லாங் ஷார்ட் டேர்ம் மெமரியில், LSTMல, ரைட்? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து LSTM நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, LSTMல வந்து என்ன தான் வந்து புதுசாக இருக்குது RNN கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, செல் ஸ்டேட் அப்புறம் கேட்ஸு. ஸோ ஒரு ஸ்டேட் இருக்குது, செல் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அப்புறம் கேட்ஸ் இருக்குது, இன்புட் கேட்டு. இங்கே பாருங்கள், இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்கெட் கேட் இருக்குது, இன்புட் கேட் இருக்குது, அப்புறம் செல் ஸ்டேட் இருக்குது, அப்புறம் அவுட்புட் கேட்டு, இடன் ஸ்டேட் ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ இந்த டயக்ராம் LSTM இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ பேசிக்காக வந்து ஃபர்கெட் கேட் இருக்குது, அப்டேட் கேட் இருக்குது, ரைட்? அப்டேட் கேட் இருக்குது அண்ட் அவுட்புட் கேட் அண்ட் மிச்ச இதெல்லாமே இருக்கும் இதில், ரைட்? ஸோ பேசிக்காக நம்ம இப்போ நான் என்னென்ன சொன்னால், ஃபர்கெட்டு இன்புட்டு செல் ஸ்டேட்டு, அவுட்புட் கேட்டு, இடன் ஸ்டேட் இதெல்லாமே வந்து நம்ம இதில் இருக்கும். இடன் ஸ்டேட் இஸ் நத்திங் பட் h of t, ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். அண்ட் ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம எதுக்கு ஒவ்வொரு கேட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அது இங்கே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்கெட் கேட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல் ஸ்டேட் பற்றி தெரிஞ்சுப்போம். செல் ஸ்டேட் வந்து எதுக்குன்னா, செல் ஸ்டேட் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஏன்னா நம்ம RNNல வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் டிபெண்டன்சி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன், அது மறந்து போய்டுன்னு சொன்னேன். இந்த செல் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி தான் வந்து LSTMல அந்த லாங் டேர்ம் மெமரியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பேசிக்காக செல் ஸ்டேட் வந்து லாங் டேர்ம் மெமரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுவே இந்த ஹிடன் ஸ்டேட் இருக்குது தெரியுமா? இந்த ஹிடன் ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பேசிக்காக ஹிடன் ஸ்டேட்டில் வந்து இந்த கரண்ட் மெமரி ஆர் ஷார்ட் டேர்ம் மெமரி ஸ்டோர் ஆகும். அப்புறம் இந்த ஃபர்கெட் கேட் எதுக்குன்னா, ஃபர்கெட் கேட் வந்து
நம்ம இந்த செல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணுறோம் தெரியுமா, எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும், எவ்வளோ மறந்து போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபர்கெட் கேட் வந்து டிசைட் பண்ணும் பேசிக்காக. அப்புறம் இன்புட் கேட் வந்து இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இன்புட் கேட் வந்து லைக் இன்புட் என்ன இன்புட் வருதோ அந்த இன்புட் கேட் இது. இன்புட் வர கேட் வந்து இன்புட் கேட்டு. அப்புறம் அவுட்புட் வெளியே போகிற கேட் வந்து அவுட்புட் கேட்டு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். புரியுது நம்புறேன். ஸோ இப்போ வந்து நார்மல் சின்ன இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்ப்போம், எப்படி இந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்டேட்டிங் அ செல் ஸ்டேட் எப்படி அப்டேட் பண்ணுவோன்னு பாருங்கள். செல் ஸ்டேட் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான். பேசிக்காக இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது தெரியுமா, எஃப் ஆஃப் டி இன்டூ சி ஆஃப் டி மைனஸ் ஒன். இதுக்கு மீனிங் என்னென்னு பாருங்கள். கீப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஓல்டு மெமரி. அதாவது நம்ம பழைய மெமரி இந்த லாங் டேர்ம் டிபெண்டன்சி சொன்னது தெரியுமா, ஓல்டு மெமரியில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த மெமரி அந்த இம்பார்ட்டண்ட் ஆன விஷயத்தை வந்து அது வச்சுக்கும். இம்பார்ட்டன்ட் இல்லாததை வந்து ஃபர்கெட் கேட் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அந்த மெமரியை, ரைட். அதே இந்த செகண்ட் டேர்ம் பாருங்கள், ஐ ஆஃப் டி இன்டூ சிடி ஆட் இன் நியூ செலக்டட் இன்ஃபர்மேஷன். ஐ ஆஃப் டினா அது வந்து பேசிக்கலி ஐ ஆஃப் டி இஸ் நத்திங் பட் ஐ ஆஃப் டிங்கிறது இன்புட் கேட்டு இன்டூ த செல் ஸ்டேட். செல் ஸ்டேட்டில் வந்து புதுசாக எந்த மெமரி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இது பார்த்துக்கும் பேசிக்காக. ஸோ அதெல்லாம் அப்டேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எது தேவையில்லையோ அதை வந்து மறந்துடுவோம். அப்புறம் எது வந்து இன்புட் கேட்லேருந்து வர இன்ஃபர்மேஷனில் எது தேவையோ அதை வந்து செல் ஸ்டேட்டில் ஆட் பண்ணுறோம் பேசிக்காக, ரைட். ஸோ சிம்பிளான ஒரு அனாலஜி என்னென்னா, அப்டேட் த நோட் புக், கீப் வாட்ஸ் யூஸ்ஃபுல் ஃப்ரம் பிஃபோர், ஆட் வாட்ஸ் யூஸ்ஃபுல் நவ் பேசிக்காக, ரைட். அதாவது நம்ம முன்னாடி இருந்த மெமரியில் எது யூஸ்ஃபுல்லோ அதை வச்சுக்கணும். அது இல்லாமல் இப்போ எந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லோ அதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் பேசிக்காக. ஸோ ஆர்என்என் எல்எஸ்டிஎம் இது ரெண்டுக்குமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு அனாலஜி சொல்கிறேன். இந்த அனாலஜியை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர்என்என் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் நீங்கள் வந்து ஏதோ ஒரு புக்கு படிக்கிறீங்களா, புக்கு படிக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லேயே வந்து அந்த படிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து மைண்ட்லேயே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, அது வந்து ஆர்என்என். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க, நோட்ஸ் எழுதி நோட்ஸில் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அது வந்து எல்எஸ்டிஎம் பேசிக்காக. ஏன்னா நோட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மெமரி மாதிரி ஒர்க் ஆகுது பேசிக்காக. இந்த செல் ஸ்டேட் சொன்ன தெரியுமா, அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஒரு நோட் புக்கில் வந்து எழுதுறது வந்து எல்எஸ்டிஎம். ஸோ நீங்கள் வந்து நோட் புக்கை வந்து உங்களுக்கு மறந்து போனாலும் நீங்கள் வந்து நோட் புக்கை ரெஃபர் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் வந்து அகைன் யூ கேன் பிரிங் பேக் டு யுவர் மெமரி. பட் ஆனால் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கல, நீங்கள் வந்து மைண்ட்லேயே வந்து நான் வந்து படிச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் வந்து நீங்கள் படித்ததெல்லாம் மறந்துடும், ரைட். இப்போ அவுட்புட் கேட் பார்ப்போம். அவுட்புட் கேட்டுமே சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிகாஸ் நம்ம ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக போக போகிறதில்ல. பிகாஸ் யூ ஆல்சோ டோன்ட் நீட் இட். நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் பேக்கேஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடும். பட் ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஓ ஆஃப் டினா பாருங்கள், டிசைட்ஸ் விச் பார்ட் ஆஃப் த அப்டேட்டட் மெமரி டு ரிவீல். ஸோ இதுதான் வந்து இந்த ஓ ஆஃப் டி. ஹெச் ஆஃப் டி பாருங்கள், ஹிடன் ஸ்டேட் யூஸ்ட் ஃபார் ப்ரெடிக்ஷன் அட் திஸ் டைம் ஸ்டெப். பேசிக்காக ஹிடன் ஸ்டேட் வந்து அந்த கரண்ட் மெமரியை ஸ்டோர் பண்ணும், விச் இஸ் நத்திங் பட் த ஷார்ட் டேர்ம் மெமரி. இந்த இன்டர்பிரேஷன் பாருங்கள், வாட் பார்ட் ஆஃப் மை நோட் ஷுட் ஐ ரீட் அவுட் ரைட் நவ். ஸோ அதுதான் வந்து இந்த அவுட்புட் கேட் அண்ட் ஹிடன் ஸ்டேட். பேசிக்காக என்கிட்ட நோட் புக் இருக்குது, நோட் புக்லேருந்து நான் எந்த பார்ட்டை வந்து நான் படித்து நான் வந்து அவுட்புட்டாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவுட்புட் கேட், ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து மர்ஜ் பண்ணலாம், புட்டிங் இட் ஆல் டுகெதர். ஸோ ஃபர்கெட் கேட் டிசைட்ஸ் வாட் ஓல்ட் இன்ஃபர்மேஷன் டு erase. இன்புட் கேட் and the memory decides what new information to add, right. Candidate memory na it is basically like the previous memory, so what information to add. So adu vandu input gate um candidate memory. Cell state is updated. Basically cell state la dhaan நம்ம வந்து memory update பண்றோம். அப்புறம் output gate decides what to show as the hidden state, right. புரியுதுன்னு நம்புறேன். So it's as simple as that, right. And next, moving ahead, so why this works, இது வந்து எதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது. ஸோ ஆர்என்என் பாருங்கள், ஆர்என்என்ஸ் வெனிலா ஆர்என்என்னா நார்மல் ஆர்என்என்ஸ் ஓவர்ரைட் தர் மெமரி எவ்ரி ஸ்டெப், தே லூஸ் லாங் டைம் இன்ஃபர்மேஷன். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து மைண்ட்லேயே வந்து நிறைய விஷயம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்காமல் நீங்கள் படிக்க புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், ஆனால் பழைய இன்ஃபர்மேஷன் மறந்துடும். ஸோ அது ஒரு மெயின் ரீசன், ரைட். அப்புறம் அடுத்த ரீசன் பாருங்கள், LSTM separate long-term memory which is cell state from the short-term usage which is the hidden state and control updates with gates. புரியுது நம்புறேன். ஸோ நம்மக்கிட்ட செப்பரேட் மெமரி இருக்குது, செல் ஸ்டேட் இருக்குது, ஹிடன் ஸ்டேட் இருக்குது. அப்புறம் அதை எப்படி அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம கேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரைட். திஸ் அலோஸ் த நெட்வொர்க் டு கீப் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் மெனி ஸ்டெப்ஸ் வித்வுட் ஃபேடிங் இட் அவே, ரைட். ஸோ கம்பேரிஷன் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், ஆர்என்என்க்கும் LSTMக்கும் இங்கே வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு 30 செகண்ட்ஸ் படித்து பாருங்கள்.
ஸோ மெமரியில் பாருங்கள், மெமரியில் வந்து நம்மக்கிட்ட ஆர்என்என்ல வந்து வரும் இடன் ஸ்டேட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடன் ஸ்டேட் தான் போத் லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஷார்ட் டேர்ம் மெமரிக்கும். பட் ஆனால் எல்எஸ்டிஎம்ல வந்து இடன் ஸ்டேட்டு அப்புறம் செல் ஸ்டேட் வந்து தனியாக இருக்குது. அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் மெமரி. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் மெமரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்என்என்ல நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ரைட்? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கேட்ஸ் இருக்குது. ஃபர்கெட் கேட் இருக்குது, இன்புட் கேட் இருக்குது, அவுட்புட் கேட் இருக்குது, ரைட்? லாங் டேர்ம் டிபெண்டன்சிக்கு பாருங்கள், லாங் டேர்ம் டிபெண்டன்சிக்கு ஆர்என்என் ஸ்ட்ரகிள்ஸ் டியூ டு வேனிஷிங் அண்ட் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம், ரைட்? அதுவே வந்து எல்எஸ்டிஎம்ல வந்து ஹேண்டில்ஸ் வெல் பை மெயின்டைனிங் அ ஸ்டேபிள் செல் ஸ்டேட். பேசிக்காக லாங் டேர்ம் டிபெண்டன்சி, அதாவது பழைய நம்ம முன்னாடி பார்த்த விஷயத்தை வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து செல் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம் எல்எஸ்டிஎம்ல. காம்ப்ளெக்சிட்டி பாருங்கள், காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்என்என் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. நம்ம பெருசாக நிறையா பேராமீட்டர்ஸோ நிறையா ஸ்டேட்டோ கேட்டோ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ரைட்? ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் அதிகம், அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், ரைட்? ஆர்கிடெக்சராக காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. அண்ட் ட்ரைனிங் ஸ்பீட் பாருங்கள், ட்ரைனிங் ஸ்பீட் வந்து ஆர்என்என்ல ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் எல்எஸ்டிஎம்ல வந்து ஸ்லோவராக இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து நிறைய விஷயத்தை கம்ப்யூட் பண்ணோம், இன்புட் கேட், அவுட்புட் கேட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் கம்பேரிஷன் பாருங்கள், இந்த கம்பேரிஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆன் லாங்குவேஜ், ஸ்பீச் அண்ட் டைம் சீரிஸ். ஸோ ஆர்என்என்ல வந்து வீக் ஃபார் லாங் சீக்வன்சஸ். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் லாங் டேர்ம் டிபெண்டன்சி ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால இட் இஸ் வீக் ஃபார் லாங் சீக்வன்சஸ் ஆஸ் வெல் அஸ் வேனிஷிங் கிரேடியன்ட், எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இருக்குது ஆர்என்என்ல. பட் ஆனால் எல்எஸ்டிஎம் வந்து கம்பேரேட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சீக்வன்ஸுக்கு வந்து பெட்டராக இருக்குது ஆர்என்எனை விட. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த சிம்பிளான ஒரு இன்ட்யூஷன் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த அனாலஜி தான் இது. ஸோ RNN is like a person trying to remember everything in their head, eventually forgets the old details. அதுவே LSTM பாருங்க, like a person with a notebook can write down important things, ignore unimportant ones and refer back to them later, right? So புரியுது நம்புறேன். So I know that this video was very theoretical இருந்திருக்கு இந்த வீடியோ. பட் அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LSTM வச்சு நம்ம ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் C++ல இருக்குது. அப்புறம் புதுசாக வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சீரீஸ்மே இருக்குது C++ல, வித் ப்ராப்ளம் சால்விங், DSA எல்லாமே இருக்குது. அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமிங்லேயே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்குது. அப்புறம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் வந்து தனியாக இருக்குது. அதில் 15+ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ரைட்? அதில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன், லீனியர் ரெகுலேஷன், டெசிஷன் ட்ரீ, இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆயிருக்கு. இப்போ வந்து இது வந்து டீப் லேர்னிங் சீரிஸ்மே முடியறதுக்கு வருது, ரைட்? LSTM, அப்புறம் GRE, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பார்ப்போம் ஃபியூச்சரில். இதுக்கு அடுத்து வந்து ஜென்ரேட்டிவ் AI சீரிஸும் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ கேன் லேர்ன் AI fully in Tamil. Thanks for watching.